அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. யா ரசூல் அல்லாஹ், ஒரு திருடப்பட்ட ஒட்டகத்துடன் அவர் உங்களை பார்க்க வந்தார். கூட்டமாக நின்ற மக்கள் இதை பற்றி பேசிய போது முத்து நபியும் மனம் அமைதியற்றவராக ஆனார்கள். தொலைவிலிருந்து எங்கோ மலைப்பகுதியில் இருந்து முத்து நபியை பார்க்க வந்த அந்த கிராமவாசியை பற்றி இவ்வாறு பேசினால் மனம் எப்படி அமைதியாக இருக்கும்? யா அல்லாஹ், நான் என்ன கேட்கிறேன்? அந்த வந்தவர் தனது காதுகளை நம்ப முடியவில்லை. மகிழ்ச்சியுடன் மதினாவின் பள்ளிவாசலுக்கு வந்து ஒட்டகத்தை பள்ளியின் முன் மண்டியிடச் செய்து முத்து நபியிடம் மனம் திறந்து பேசி திரும்பி செல்லும்போது இந்த எதிர்பாராத குற்றச்சாட்டை கேட்க வேண்டியதாகிவிட்டது. அவர் சுற்றிலும் பார்த்தார். எல்லா கண்களும் அவரை நோக்கியே இருந்தன. ஒரு பரிச்சயமான முகம் கூட தெரியவில்லை. என் முத்து நபி, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீர்கள்? கூட நின்ற சஹாபாக்கள் முன்பு நான் ஒரு பெரிய திருடனாக ஆகிவிடுவேனோ? சுற்றிலும் இருள் மூடியது. கூட்டத்தில் தனியாக ஆகிவிட்டேன் என்று நினைத்து அவரது மனம் வேதனையில் ஆழ்ந்தது. நீங்கள் ஏன் ஒன்றும் பேசவில்லை என்று முத்து நபியே கேட்டார்கள். பதில் சொல்ல முயன்றார், ஆனால் முடியவில்லை, பேச முடியவில்லை. நாக்கு மரத்து போயிருந்தது. அவர் ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அவரது உதடுகள் ஏதோ மந்திரித்தன. யா ரசூலல்லாஹ். திடீரென பின்னாலிருந்து அப்படி ஒரு குரல் கேட்டது. முத்து நபியும் கூட நின்றவர்களும் அதை கேட்டு யார் என்று பார்க்க திரும்பினார்கள். சுபஹான் அல்லாஹ், ஒட்டகமே பேசுகிறது. அதை கேட்ட அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து வியந்தனர். யா ரசூலல்லாஹ், உங்களை அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையாக இவர் என்னை திருடவில்லை. வேறொருவர் என்னை திருடி இவருக்கு விற்றார். இவர் முற்றிலும் நிரபராதி என்று ஒட்டகம் பேசி நிறுத்தியது. மாஷா அல்லாஹ் மகிழ்ச்சியால் அவரது கண்கள் நிறைந்தன. கூட நின்றவர்கள் நம்பிக்கையுடன் ஆச்சரியப்பட்டனர். முத்து நபி மென்மையாக புன்னகைத்தபடி கேட்டார்கள். நண்பரே, உனது நிரபராதித்தனத்திற்காக உனது ஒட்டகத்தையே பேச வைத்த அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் கேட்கிறேன். தலைகுனிந்து மணலில் இரு கைகளையும் அழுத்தி வைத்து நீ மனதில் மந்திரித்தது என்ன? நபியே, நான் சொன்னது இதுதான். அல்லாஹ், நீ எங்களால் உருவாக்கப்பட்ட இறைவன் இல்லை. படைப்பில் உனக்கு இணையாக யாரும் இல்லை. நீயே எங்கள் ரப்பு. எனக்கு உன்னிடம் ஒரே ஒரு கோரிக்கை. முத்து நபியின் மீது நீ ஸலவாத் அனுப்ப வேண்டும். எனது நிரபராதித்தனத்தையும் நீ தெளிவாக்க வேண்டும். அல்லாஹ் மீது ஆணையாக நீ இதை சொன்னபோது மதீனாவின் ஒவ்வொரு பாதையிலும் அதை எழுதியெடுக்க மலக்குகள் திரண்டு செல்வதை நான் கண்டேன். ஆகவே ஸலவாத்தை அதிகப்படுத்து. இதுபோன்ற பொய்க்குற்றச்சாட்டுகளிலோ கள்ள வழக்குகளிலோ சிக்கினால் ஸலவாத் ஓதுங்கள். நிரபராதித்தனம் தெளிவாகும் நிச்சயம். முத்து நபியின் மீதான ஸலவாத் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. எந்த நெருக்கடியிலும் எந்த துன்பத்திலும் முத்து நபியின் மீதான ஸலவாத்தை நாம் தவறாமல் ஓதி அதை நம் வாழ்வின் இன்றியமையாத பகுதியாக ஆக்க வேண்டும். முத்து நபியே நம் வாழ்வின் எல்லாமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வால் அளிக்கப்பட்ட நாவால் அல்லாஹ்வை நினைவு கூர்வதோடு அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்வதோடு முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலும் நாம் ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹ் ஸலவாத் ஓதி மீட்கப்படுவோரின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து அருள் புரியட்டும். ஆமீன்.